உச்சநீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக ஒரு முக்கியமான உத்தரவை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அது என்ன உத்தரவு? அந்த உத்தரவின் மூலமாக ஆசிரியர் சமூகம் மீதான தாக்கம் என்னவாக இருக்க போகுது என்பதுதான் நம்ம விரிவாக இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். முக்கியமாக ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கொண்டு வரப்பட்டதிலிருந்து பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு எதிர்ப்புகளையும் அந்த தேர்வு நடைமுறையை எதிர்கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேசிய அளவிலேயே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது தேவையற்றது என்ற குரல்களும் தொடர்ந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலும் அதற்கான எதிர்ப்பு அதீதமாக இருந்தது. தொடர் ஆசிரியர்களுடைய போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் அதற்கு பிறகாக 2012ஆம் ஆண்டிலிருந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு இருக்கு. இதற்கிடையில ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்களின் பதவி உயர்வுக்கு தேவையா இல்லையா என்பதுதான் இந்த வழக்கோட முக்கிய சாராம்சம். இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலமாக ஆசிரியர் தகுதி தேர்வு அவசியம்தான் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்போட முக்கிய அம்சங்கள் என்ன, இதோட பின்னணி என்ன, இதோட தாக்கம் என்ன அப்படின்றது தான் நம்ம விரிவாக இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக ஜூலை 29, 2011 இதுதான் தேசிய அளவிலான ஆசிரியர் கல்வி குழுமம், அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், அவங்க 2009 கொண்டு வரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டம், அந்த அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பதன் மூலமாகத்தான் ஆசிரியர் நியமனங்கள் நடைபெறணும் என்பதற்கான அந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஸோ அதை ஒரு கட் ஆஃப் டேட்டா வச்சுட்டு அந்த கட் ஆஃப் டேட்க்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு அவசியம்தான் அப்படின்றத உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பாக சிலருக்கு விலக்கு, அதாவது 55 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அதாவது ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 5 ஆண்டுகள் தான் இருக்கு, அதற்குள்ளாகத்தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு பணியில தொடர்வதற்கு டெட் தேர்வு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே பிரிவினருக்கு பதவி உயர்வு வேணும், ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா டெட் தேர்வில் தேர்ச்சி என்பது கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே 2011 ஜூலை 29க்கு முன்பு பணி நியமனம் பெற்றவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்னும் ஓய்வு பெறுவதற்கு 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அவகாசம் இருக்கு, அல்லது இப்படி புரிஞ்சுக்கலாம், 55 வயதிற்கு கீழ் இருப்பவர்கள் அப்படின்னா அவங்க பணியில தொடர்றதுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உத்தரவாக இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த கட் ஆஃப் டேட்க்கு முன்பு ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்ட பலர் இருக்காங்க. ஓய்வு பெறும் காலம் இன்னும் அதிகமாக மிச்சம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவு வந்ததிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள்ளாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவாக இருக்கு. ஒருவேளை அந்த 2 ஆண்டுகளுக்கு உள்ளாக தேர்ச்சி பெற முடியலை அப்படின்னா பணியிலிருந்து விலகிடலாம், இல்லைன்னா கட்டாய ஓய்வு அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க டெர்மினல் பெனிஃபிட்ஸ்க்கு தகுதியானவர்கள் என்றால் அந்த பெனிஃபிட்ஸோட அவங்களுக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2009ஆம் ஆண்டு தான் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்படுது. அதில் நிறைய திருத்தங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் மாணவர்களுக்கு என்று குறிப்பிடப்படுது. அந்த அடிப்படையில் தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நியமனம் செய்யப்படுகிற ஆசிரியர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் குறிப்பிட்டிருக்க பல அம்சங்களில் டெட் தேர்வும் ஒன்று. அந்த டெட் தேர்வுக்கான தனியான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, இப்போ உதாரணமாக புதிய கல்விக் கொள்கை இருக்கு, அதில் இருக்க ஒரு அம்சத்தை தனித்தனியாக நடைமுறைப்படுத்துவதற்கான தனித்தனி அறிவிப்பு வர மாதிரி இந்த டெட் தேர்வுக்கான அறிவிப்பு என்பது ஜூலை 29, 2011ஆம் ஆண்டு NCTE-ஆல் வெளியிடப்படுது. அதனால தான் அதை கட் ஆஃப் டேட்டாக இங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டிலிருந்து தான் தமிழ்நாட்டில் டெட் தேர்வு நடத்தப்படுது. இந்த டெட் தேர்வு நடத்தப்பட ஆரம்பித்த சமயத்தில் அந்த தேர்வை எழுதினவங்களை மிக சொற்பமானவர்கள் தான் தகுதி பெற்றாங்க என்பதற்காக மீண்டும் ஒரு தகுதி தேர்வு அதே ஆண்டில் தமிழ்நாடு அரசு நடத்தின அந்த வரலாறுகள் எல்லாமும் கூட இருக்கு. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் தாள் 1 மூலமாக, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுது. அதாவது தாள் 1 மூலமாக 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்குமான ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க. தாள் 2 மூலமாக 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புகளுக்குள்ளான அந்த வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் நியமனம்
செய்யப்படுறாங்க. இதுதான் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வழிமுறைகளாக இருக்கு. இதுல ஒரு சிக்கல் எழுது. அதாவது பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அவசியம் இல்லை என்ற ஒரு டைரக்ஷன்ஸை பள்ளிக்கல்வித்துறை வெளியிடுறாங்க. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. அதில் 2022ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசனுடைய அந்த டைரக்ஷன் செல்லாது, பதவி உயர்வுக்கும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அவசியம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவுக்கு எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்திற்கு ஆசிரியர் சங்கங்களும் சரி, அதே மாதிரியாக தமிழ்நாடு அரசும் மேல்முறையீடு செய்கிறாங்க. ஸோ அந்த மேல்முறையீட்டு வழக்கில் தான் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. சரி, இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுருச்சு. இதில் நிறைய சந்தேகங்கள் எழுது. அதை சில கேள்விகளாக நாம் அதை முன்வைக்கலாம். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் என்ற அந்த உத்தரவை நீதிமன்றங்கள், சென்னை உயர்நீதிமன்றமும் அதை தான் சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றமும் அதை தான் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டிற்கு 2 முறை தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பது தான். ஆனால் அப்படி நடத்தப்படுதா? 2022ஆம் ஆண்டு இறுதியாக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவந்தது. அதற்கு பிறகு 2025 தான் வந்திருக்கு. ஸோ இப்படியாக அந்த தகுதி தேர்வு ரெகுலராக நடத்தப்படாத போது 2 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த தகுதி தேர்வை அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை சாத்தியப்படுத்த முடியுமா? ஏன்னா இந்த 2025 வெளியான அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு, இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி அதெல்லாம் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் இதில் இருக்கும் சமயத்தில் அதை நடைமுறைப்படுத்துறது சாத்தியமா என்பது ஒரு கேள்வி. அதே மாதிரி பதவி உயர்வுகளுக்கு அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்ற ஒரு முக்கிய உத்தரவும் இதில் பிறப்பிக்கப்படுது. 2011க்கு முன்பு நடத்தப்பட்ட அந்த பதவி உயர்வுகள் இதனால ரத்தாகுமா அப்படின்ற ஒரு முக்கிய கேள்வியும் இதன் மூலமாக எழுது. ஏன்னா 2011 அந்த அறிவிப்பை NCTE வெளியிட்டாங்க. ஆனால் 2012ஆம் ஆண்டு ஓராண்டிற்கு பிறகுதான் இங்க ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகுது. அப்போ அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட நியமனங்கள் என்பதும் இதன் மூலமாக பாதிக்கப்படுமா? அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட பதவி உயர்வுகளும் பாதிப்பிற்கு உள்ளாகுமா என்ற அந்த சந்தேகமும் இந்த வழக்கு உத்தரவின் மூலமாக எழுது. அதே மாதிரி இதுல தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியும் இதுல முக்கியமாக எழுது. ஏன் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு வேண்டாம் என்ற அந்த குரல்கள் ஆசிரியர்கள் சிலர் பிரிவுகிட்டிருந்தும் அந்த குரல்கள் வருது. கல்வியாளர்கள் சிலரும் கூட இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையற்ற ஒன்று, எந்த அடிப்படையில் அவர்கள் அந்த +2 முடித்துவிட்டு அதற்கு பிறகாக அவர்கள் DTED-ஆக இருக்கட்டும் அல்லது B.Ed-ஆக இருக்கட்டும், அதற்கென்று வகுக்கப்பட்ட அந்த தேர்வுகளின் அந்த படிப்புகளின் அடிப்படையில் தேர்ச்சி பெற்று அதற்கு பிறகுதான் இந்த பணிக்கு அவங்க வர்றாங்க. அதற்கு இடையில ஏன் ஒரு தகுதி தேர்வு நடத்தப்படணும்? இப்போ நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை எதிர்க்கிற மாதிரி தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வையும் எதிர்க்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை கல்வியாளர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நீட்டுக்கு அளவுக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கல. அப்படியான ஒரு செக் பாயிண்ட் தேவைதான் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கருதுதா அப்படின்ற கேள்விகளையும் கல்வியாளர்கள் எழுப்புறாங்க. இதற்கிடையில தான் இப்படியான ஒரு உத்தரவு வருது. அப்போ இந்த உத்தரவு, இந்த வழக்கு சென்றுட்டு இருந்தது காரணமாக தான் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலமாக நிரப்பப்பட வேண்டிய அந்த நியமனங்கள் அப்படின்றது நடக்காம நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு இது நடத்தப்படும் பட்சத்தில் அது எப்படியாக என்னென்ன நடைமுறைகளின் அடிப்படையில் இது நடத்தப்படும் அப்படின்ற கேள்வி எழுது. அதே மாதிரி தேர்வான போது என்ன நடைமுறை, என்ன விதிகள் இருந்ததோ அந்த விதிகளை முழுமையாக பின்பற்றி நியமனம் பெற்றவர்கள் தற்போது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறார்களா என்ற அந்த கேள்வி இதில் முக்கியமாக எழுகிறது. அதாவது அப்போ எது பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனா இருந்ததோ அந்த குவாலிஃபிகேஷனை படித்து முடிச்சுட்டு முறையாக நியமனம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவர்களோட நியமனம் செல்லாது அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறது அப்படின்றது வந்து சரியானதாக இருக்குமா அப்படின்ற கேள்வி எழுது. இதில் முக்கியமாக ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று சொல்லிவிட்டாலும் அப்போ ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதல் சலுகைகள் அல்லது சில விலக்குகளை தமிழ்நாடு அரசு கொடுக்குமா என்ற கேள்விகளை ஆசிரியர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் எழுப்புறாங்க. ஸோ ஒரு முக்கியமான ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான ஒரு நகர்வாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு பார்க்கப்படுகிறது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் இதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இதற்கான தெளிவு தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்றாக இருக்கு.